There is a good habit that I want to encourage all of you to have during this new year. இந்த புது வருஷத்திலே நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And that is the habit of studying the Bible. வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு பழக்கம். I'm sure all of us read the Bible. நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். There is a lot of difference between reading and studying. வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் நல்ல வேறுபாடு உண்டு. The Bible says, blessed is the man who meditates on the law of the Lord day and night. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. He doesn't read it day and night, that's not possible, but he meditates day and night. இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பது அது கூடாத காரியம், ஆனால் இரவும் பகலும் அதை தியானிக்க முடியும். That's a very good habit. இது நல்ல ஒரு பழக்கம். I have had it for more than 40 years and it has changed my life. 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையை வெகுவாய் மாற்றி இருக்கிறது. I can really say that what it says in Psalm 1 is true, that the man who meditates on God's word day and night is blessed. சங்கீதம் 1 சொல்லப்பட்டது மெய் என்று நான் சாட்சி கொடுக்க முடியும். அதாவது இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். And whatever he does will prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். There will be no failure in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி இருக்காது. And he will be like a tree planted by the rivers that is always bringing forth fruit. எப்பொழுதும் கனி தரக்கூடியதான ஆறுகள் ஓரத்திலே நடப்பட்ட மரத்தை போல அவன் கனி தந்து கொண்டிருப்பான். I don't read the word day and night. நான் இரவும் பகலுமாய் இதை வாசிப்பதில்லை. But I think about it many times during the day and even if I wake up at night. நான் பகல் நேரத்திலே பல சமயங்களிலே நான் வாசித்ததை குறித்து தியானிக்கிறேன். இரவு நேரங்களிலே தூங்கும் பொழுது அல்லது விழிக்கும் பொழுது நான் அதை தியானிப்பேன். Do you want your life to be blessed? உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Do you want whatever you touch to prosper? நீ கை வைக்கும் காரியமெல்லாம் வாய்க்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Do you want to be like a tree that never is dry, always fresh 365 days of the year? வருஷம் தோறும் வருஷத்திலே 365 நாட்களும் வறட்சியை காணாமல் செழிப்பாய் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? Meditate on God's word day and night. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். This is the only book in the whole world written by God. தேவனால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த முழு பூமியிலேயும் இந்த வேதம் தான். And if you ask God to teach you, he will teach you. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று நீங்கள் கேட்டீர்களானால் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். It's very good to start when we are very young. நாம் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுதே இந்த வேதத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. Before you get married, start studying God's word. திருமணமாவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். When you read the book of Hebrews, எபிரேய புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, study the book of Hebrews, எபிரேய புத்தகத்தை படிக்கும் பொழுது one word that comes I think 13 times in the book. இந்த புத்தகத்திலே 13 முறை இந்த பதம் வருகிறது. That is the word better. மேன்மையானது என்கிற வார்த்தை. You read that in Hebrews 7 verse 19. அந்த வார்த்தையை நாம் எபிரேயர் 7:19லேயும் வாசிக்கிறோம். The law made nothing perfect, but on the other hand there is a bringing in of a better hope through which we draw near to God. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். In the chapter 8 verse 6 it says Jesus is the mediator of a better covenant. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். Which is enacted in the same verse on better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் என்பதை அந்த அதே வசனத்திலே ஆரம்பத்திலே நாம் வாசிக்கிறோம். So you see a better hope, விசேஷித்த நம்பிக்கை, a better covenant, விசேஷித்த உடன்படிக்கை, a better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். That is what Hebrews is talking about, that everything in the new covenant is much better than in the old covenant. எபிரேய புத்தகம் எதை குறித்து பேசுகிறது என்றால் பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எல்லா விதத்திலும் விசேஷித்ததாய் இருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறது. If I tell you Jesus is better than Moses, we can all agree. மோசேயை காட்டிலும் இயேசு விசேஷித்தவர் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள். Jesus is as much higher than Moses as heaven is above the earth. எப்படி பூமியை விட வானம் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு தூரம் மோசேயை காட்டிலும் இயேசு உயர்ந்தவர். All of us agree on that. நம்ம எல்லாரும் இதை ஒத்துக்கொள்வோம். But if I say next that
The covenant which Moses brought and the covenant which Jesus brought, what Jesus brought is as high as heaven is above the earth compared to the old covenant. I don't know whether you believe that. அதே சமயத்திலே மோசே கொண்டு வந்த அந்த உடன்படிக்கை, இயேசு கொண்டு வந்த உடன்படிக்கை இரண்டுக்கும் வித்தியாசம் பூமிக்கும் வானத்துக்கும் போல இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் நம்புவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. We all agree that heaven is better than the earth. I don't think anyone will disagree on that. பரலோகமானது பூமியை காட்டிலும் மேன்மையானது என்பதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்வோம். Then why is it so many believers are seeking for earthly blessings instead of heavenly blessings? அப்படி இருக்குமே ஆனால் ஏன் அநேக விசுவாசிகள் பரலோக ஆசீர்வாதங்களை காட்டிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? That proves they don't believe that heaven is better than earth. ஆகவே பரலோகமானது பூமியை காட்டிலும் சிறந்தது அல்ல என்பதை இந்த ஒரு காரியமே நிரூபிக்கிறதா இருக்கிறது. If I believe that this school is better than that school, then I'll put my children in this school. அந்த பள்ளியை காட்டிலும் இந்த பள்ளி நல்ல பள்ளி என்று சொன்னால் அதனுடைய நிரூபணம் என்னுடைய பிள்ளைகளை அந்த பள்ளியிலே சேர்ப்பேன். But if I say this is a better school, then I put my children in that school, then I don't really believe it. இந்த பள்ளி தான் நல்ல பள்ளி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளை அந்த பள்ளியிலே சேர்ப்பேன் என்று சொன்னால் நான் அது நல்ல பள்ளி என்பதை நான் நம்புவதில்லை என்று தான் அர்த்தம். So if I say heaven is better than earth and then I seek earthly blessings, I don't believe it. பூமியை காட்டிலும் பரலோகம் மேன்மையானது என்று சொல்லிக்கொண்டு ஆனாலும் பூமிக்குரியவைகளையே நான் தேடிக்கொண்டிருந்தேன், ஆனால் அதை நான் நம்புவதில்லை என்று தான் அர்த்தம். I'll tell you, it's absolutely true. One drop of heavenly blessing is much better than rivers of earthly blessings. இந்த பூமிக்குரிய ஆறுகளைப் போல இருக்கக்கூடிய வெள்ளங்களைப் போல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் பரலோகத்தின் ஒரு துளி ஆசீர்வாதம் எவ்வளவோ மேன்மையானது. The richest person in this room is the person who has got maximum heavenly blessing, not maximum money. இந்த ஹாலிலே இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யவான் யார் என்று சொன்னால் அதிகமாக பணத்தை பெற்றிருப்பவன் அல்லவே அல்ல, ஆனால் அதிகமான பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றவன் தான். Because that brings a better hope. ஏனென்றால் அது ஒரு விசேஷித்த நம்பிக்கையை கொண்டு வருகிறது. Better promises. அது விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. It's like college is better than school. பள்ளியை காட்டிலும் கல்லூரி விசேஷித்தது என்று சொல்வதை போல. The law was like taking people to school. நியாயப்பிரமாணம் என்பது பிள்ளைகளை பள்ளியிலே கொண்டு போய் சேர்ப்பது போல இருக்கிறது. That was good. அது நல்லதுதான். Grace leads us on to college. ஆனால் கிருபையானது நம்மை கல்லூரிக்குள்ளாக நடத்துகிறது. But many people don't want to go on to grace. ஆனால் அநேகர் கிருபைக்குள்ளாக போவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். Just like even today many people finish school and said, okay, I don't want any more, that's enough. இன்றைக்கு அநேகர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இனிமேல் எனக்கு படிக்க வேண்டாம், இதுவே போதும் என்று சொல்லுகிறதை போல. But who are the people who got good jobs here? ஆனால் இங்கே பாருங்கள், நல்ல வேலையிலே சேர்ந்திருக்கிறவர்கள் யார் யார்? Those who went to college. கல்லூரிக்கு சென்று படித்தவர்கள் தான். That is why I always encourage young people, go to college and study some more. ஆகவே தான் வாலிபர்களை பார்த்து எப்படியாவது நீங்கள் கல்லூரிக்கு போய் சேர்ந்து ஒரு பட்ட படிப்பு படிங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். If your parents can't afford that, then God will bless you where you are. உங்களுடைய பெற்றோரால் கல்லூரி படிப்புக்கு கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Or if God has not given you intelligence to study in college, then God will bless you where you are. அதே சமயத்தில் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு புத்தி இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். If you have the ability, உங்களுக்கு திறமை இருக்குமானால், and your parents can afford it, உங்களை பெற்றோரால் உங்களை படிக்க வைக்க முடியுமானால், it's good to go to college. கல்லூரிக்கு போய் படிப்பது மிகவும் நல்லது. In the same way, அதே போல spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே who are the ones who are pleasing God the most and doing the most for God? தேவனுக்காக அதிகமான காரியங்களை செய்கிறவர்கள், தேவனை அதிகமாய் பிரியப்படுத்துகிறவர்கள் யார்? Those who have come under grace. கிருபைக்கு கீழாக வருவர்கள் தான். Who have moved out of law to grace. அவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி அவர்கள் கிருபைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். And don't be deceived by the number of people that go for some meeting. ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். I don't think Jesus had many people who come to his meeting if he preached discipleship. இயேசு சிஷ்யத்துவத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அநேக திரளான கூட்டங்கள் வந்தார்கள் என்று நான் நம்பவில்லை. When he preached healing, not when he did healing, many thousands came. அவர் குணமாக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். But when he preached discipleship, most of them went away. ஆனால் சிஷ்யத்துவத்தை குறித்து போதிக்கும் பொழுது அநேகர் போய்விட்டார்கள். But he did not come to heal the sick, he came to make disciples. அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படியாய் வரவில்லை, அவர் சீஷர்களை உண்டாக்கும்படியாய் வந்தார். And when he was on earth, அவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது he told his disciples, go and heal the sick. நீங்கள் போய் வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சீஷர்களுக்கு சொன்னார். Cleanse the lepers, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், raise the dead. மரித்தோரை எழுப்புங்கள். But he never told them to preach the gospel. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லவில்லை. Because there was no gospel those days. ஏனென்றால் அந்த நாட்களிலே சுவிசேஷம் இல்லை. Jesus had not died. There was no good news that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தி இயேசு இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் பொழுது இல்லை. I want you to see what Jesus told them to do in Matthew chapter 10. ஆகவே மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கு செய்யும்படியாக இயேசு சொன்ன காரியம் என்ன?
What could they preach? அவர்கள் எதை குறித்து பிரசங்கிக்க They முடிந்தது? could not tell people your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற செய்தியை அவர்களால் பிரசங்கிக்க முடியவில்லை. See very carefully what he told them to do. ஆகவே அவர் என்ன செய்ய சொன்னார் என்பதை கவனமாய் பாருங்கள். Matthew 10 verse 5. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Sent out his 12 disciples. தன்னுடைய 12 சீஷர்களையும் இயேசு அனுப்பினார். And he said, when you go, preach like this. நீங்கள் போகும்போது இப்படி பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். 7ஆம் வசனம். The kingdom of God is near. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. It has not yet come. அது இன்னும் வரவில்லை. It is going to come. வரப்போகிறது. It came on the day of Pentecost. அது பெந்தேகோஸ்தே நாளிலே தான் வந்தது. Before that they couldn't say it has come. அதற்கு முன்பதாக பரலோக ராஜ்யம் வந்து விட்டது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. Today we can say it has come. இன்றைக்கு பரலோக ராஜ்யம் வந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியும். You can have the power of the kingdom of God inside your heart now. இப்பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமையானது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. But they could not say that. அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை. They could not tell people how their sins could be forgiven. அவருடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும் என்று அவர்களால் பிரசங்கிக்க முடியவில்லை. Their only message was, the kingdom of God is near. You fellows better repent. அவருடைய செய்தி ஒன்றே ஒன்றுதான், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் மனதிரும்புங்கள். And to confirm that message, அந்த செய்தியை உறுதிப்படுத்தும்படிக்கு verse 8, 8ஆம் வசனம், heal the sick, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், cleanse the lepers, குஷ்டரோகிகளை சுத்தம் cast பண்ணுங்கள், out demons, பிசாசுகளை துரத்துங்கள், freely you receive, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் Don't கொடுங்கள். acquire any gold or silver or copper for your money belts. உங்கள் கச்சைகளிலே பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது போட வேண்டாம். Or don't take a bag for your journey, or உங்களுடைய பிரயாணத்துக்காக பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். You will be supported wherever you go. நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே உங்களை தாங்குவார்கள். But ஆனால் when Jesus told his disciples to go and preach the gospel சுவிசேஷத்தை போய் பிரசங்கியுங்கள் என்று இயேசு சொன்னபோது, after the resurrection, அவருடைய உயிர்த்தெழுந்த பிறகு he never told them to go and preach that the kingdom of God is near. இப்பொழுது நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொல்லவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு He said in Luke 24:47, லூக்கா 24:47 சொல்கிறார், repentance for forgiveness of sins must be proclaimed everywhere. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எல்லா இடங்களிலேயும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Yeah, now we're not preaching the kingdom of God is going to come. It says come. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று பிரசங்கிக்க வேண்டாம், அது வந்து விட்டது. So wait for the day of Pentecost, let that kingdom come and then go and preach. ஆகவே பெந்தேகோஸ்தே நாளுக்காக நீங்கள் காத்திருங்கள், அதற்கு பிறகு போய் பிரசங்கியுங்கள். When did the kingdom of God come to earth? பூமிக்கு எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்தது? On the day of Pentecost. பெந்தேகோஸ்தே That is நாளிலே. the day the kingdom of God came. அந்த நாளிலே தான் தேவனுடைய ராஜ்யம் From that பூமிக்கு time வந்தது. onwards we are preaching God's kingdom. அப்பொழுதிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Jesus said that in Mark's gospel மார்க்கு சுவிசேஷம் and chapter 9 9ஆம் அதிகாரம் and verse 1. 1ஆம் வசனம். He told the people standing there, அங்கே நிற்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், some of you who are standing here will not die before you see the kingdom of God come with power. இங்கே நிற்கிறவர்களிலே சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Some would die because they were old people. ஒரு சிலர் முதியவர்களாக இருந்தபடினாலே ஒரு சிலர் மரித்து விடுவார்கள். But most of them would live till the day of Pentecost when the kingdom of God came with power. ஆனால் அநேகர் பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு கூட பூமிக்கு இறங்கி வரும். That's what he was saying there. அதை தான் இங்கே சொல்கிறார். Many of you living here will see that kingdom coming with power onto this earth. இப்பொழுது நீங்கள் உயிரோடு இருக்கிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். That is what we have to proclaim. இதை தான் நாம் சொல்ல The வேண்டும். kingdom of God with power. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருகிறது. Power to overcome sin. பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய வல்லமை. Power to bless those who curse us. நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை. You know, it's like you try to press wood into the water, it won't sink, it just comes up. மரக்கட்டை எவ்வளவுதான் தண்ணீரிலே போட்டு அழுத்தினாலும் அந்த மரக்கட்டை மேலே வந்து மிதக்கும். You keep pressing a wood into the water for 10 hours, when you take your hand up it will come up again. 10 மணி நேரம் இந்த மரக்கட்டையை நீங்கள் தண்ணீரில் அழுத்திக் கொண்டே இருங்கள். 10 மணி நேரம் கழித்து கையை எடுத்து விட்டால் that is its nature is like that. அதனுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கிறது. And a child of God who has entered into the kingdom of God with power is like that. You cannot push him down. அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்த ஒரு தேவ மனிதனுடைய தன்மையும் அப்படித்தான் இருக்கிறது. அவனை கீழே அழுத்த முடியாது. He cannot sink, he comes up. அவன் எவ்வளவுதான் அழுத்தினாலும் மேலே வந்து விடுவான். If 10,000 people sit on him, he'll still come up. 10,000 பேர் அவன் மேலே உட்கார்ந்தாலும் கூட அவன் மேலே வந்து விடுவான். That is the power of God. அதுதான் தேவ வல்லமை. You see then an airplane, hundreds of people are sitting inside, the power takes it right up. ஏரோப்ளேனை பாருங்கள், அதிலே நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த விமானமானது அப்படியே மேலே எழும்புகிறது. The kingdom of God is like that. தேவனுடைய வல்லமை அப்படித்தான் இருக்கிறது. You cannot keep it down. அதை நாம் கீழே தள்ள முடியாது. You cannot discourage a man who has come into God's kingdom with power. தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையோடு கூட வந்த ஒரு மனிதனை நீங்கள் ஒரு காலம் சோர்வடைய செய்ய முடியாது. Because God is with him. ஏனென்றால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். Even if all people forsake him, it doesn't make a difference. எல்லாரும் அவனை கைவிட்டு விட்டாலும் அவனுக்கு அது ஒரு வித்தியாசமும் இல்லை.
he has entered into the kingdom of God with power. ஏனென்றால் வல்லமையோடு கூட அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கிறான். I fear that many of us have only understood these things in theory. நம்மிலே अनेகர் இதை கோட்பாட்டு அளவிலே மூளையிலே தான் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் பயப்படுகிறேன். Understanding is so big. நாம் எவ்வளவோ அதிகமாய் விளங்கி விட்டோம். Our experience of God's power is very little. தேவனுடைய வல்லமையினுடைய அனுபவம் மிக மிக சிறியதாய் இருக்கிறது. It's like left leg being 3 feet long and the right leg is only 6 inches. வலது கால் 3 அடி நீளமாக இருக்கிறது, இடது கால் 6 அங்குலம் தான் இருக்கிறது. How do you think I'll be standing here if my one leg was 3 feet and the other was only 6 inches? என்னுடைய ஒரு கால் 3 அடி, இன்னொரு கால் அரை அடி இருந்தால் நான் எப்படி நின்று கொண்டிருப்பேன்? Even if there's 1 inch difference, you can make out how a man is walking. ஒரு அங்குலம் வித்தியாசம் இருந்தாலே ஒரு ஆள் நடக்கும்போது கண்டுபிடித்து விடலாம் இவர் நொண்டி நொண்டி நடக்கிறார். Our life must be equal to our knowledge. ஆகவே நம்முடைய அறிவுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையும் அனுபவமும் சரிசமமாக இருக்க வேண்டும். And for that we have to understand what Jesus has called us to proclaim. அதற்கு நாம் இயேசு எதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Today he did not call us to go and preach and heal the sick and cleanse the lepers and raise the dead. இன்றைக்கு நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்கிற செய்தியை பிரசங்கிக்க தேவன் சொல்லவில்லை. That is what he preached to those people those days, told them to preach. அந்த நாட்களிலே அவைகளைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் முன்பாக சொன்னார். Today he said we have to preach repentance and the forgiveness of sins. இன்றைக்கு நாம் மனந்திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். And in Matthew 28 verse 19, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Go and make disciples in every nation. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். And then he said in Mark 16, மார்க் 16ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். in verse 15, go and preach the gospel. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். He never said anything about healing the sick. அங்கே வியாதியஸ்தர்களை குணமாக்குவதை பற்றி சொல்லவே இல்லை. But he said, ஆனால் அவர் சொன்னார், if you preach the gospel, நீங்கள் you சுவிசேஷத்தை make disciples, சீஷரை உண்டாக்கும் பொழுது God will himself confirm it with various signs, like he says in verse 17 onwards. 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல தேவனே தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். That you don't worry, God will do that. He'll cast அதை out குறித்து demons. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தேவன் அதை பார்த்துக் He கொள்வார். will cast out demons பிசாசுகளை துரத்துவீர்கள், through you. உங்கள் மூலமாய் துரத்துவார். People, those who believe in him, will speak in new tongues. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய புது பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will lay hands on the sick and they will recover. அவர் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்களுக்கு சொஸ்தமாகும். Those are signs. இவைகள் எல்லாம் அடையாளங்கள். He did not give them as commands. அவைகளை கட்டளையாய் கொடுக்கவில்லை. He didn't say go and speak in tongues. போய் அந்நிய பாஷை பேசுங்கள் என்று He சொல்லவில்லை. didn't say go and heal the sick. போய் வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சொல்லவில்லை. That was in Matthew chapter 10. அது மத்தேயு 10ஆம் அதிகாரம். People don't read the Bible carefully. ஜனங்கள் வேதத்தை கவனமாய் வாசிப்பதில்லை. What it says in Mark 16 is, மார்க் 16ல என்ன you சொல்லப்பட்டிருக்கு? preach the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை You பிரசங்கியுங்கள், make disciples. நீங்கள் சீஷரை உண்டாக்குங்கள். And when people believe, ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது these signs will happen to those who believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அடையாளங்கள் நடைபெறும்.